ரீசெண்டா கல்யாணத்துக்கு ஹெச்டி மேக்கப் போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஹெச்டி மேக்கப்ன்றது நம்ம பிக்சருக்காகவே போடுற மேக்கப் அண்ட் இது எல்லாருக்கும் செட் ஆகும். நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் கவலைப்படாம ஹெச்டி மேக்கப் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஒரு குட்டி டெமோ ஹெச்டி மேக்கப் எப்படி போடுறதுன்னு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கின் பிரெப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது மோஸ்டா என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கி அது ட்ரை ஆகாம திரும்ப நான் ட்ரை பண்ற மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோல இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஹெச்டி மேக்கப்ன்றது ப்ராடக்ட பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. 40% ப்ராடக்ட்ஸ் 60% டெக்னிக்ஸ்ல தான் இருக்கு. என்னோட ஃபேஸ ப்ராப்பரா நான் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சீரம் போட்டுக்க போறேன். ஃபேஸ் ரொம்பவே ட்ரையா இருக்கு. நைட்டு நான் ஸ்கின் கேர்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல. இப்போ நான் சீரம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுக்க போறேன். மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்குள்ள நல்லா பிளெண்ட் ஆகணும். சோ ப்ராப்பரா ஒரு பிளெண்டிங் கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டெப்புக்கு நடுவுல 2 மினிட்ஸ் கேப் மறந்துடாதீங்க. ஒன்ஸ் மாய்ஸ்சரைசர் என்னோட ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 மினிட்ஸ் கழிச்சு பிரைமர் போட்டுக்க போறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ற பிரைமர் பெனிஃபிட்டோட போர் ஃபில்லர். இதுலயே நீங்க எக்ஸாக்டா அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா இன்சைட்டோட போர் ஃபில்லர் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே சேம் டு சேம், பட் பேக்கிங் தான் டிஃபரெண்ட். பிரைமர் போடுறப்ப கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து டேப் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்குள்ள புஷ் பண்ணுங்க ப்ராடக்ட. டிராக் பண்ணீங்கன்னா உங்க போஸ் வந்து ஃபில் ஆகாது. இது விசிபிளா தெரியுற போஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு மாதிரி பிளர் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ன. நம்மளோட நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கு ஸ்கின்னை ரெடி பண்ணுது. சோ போஸ்க்குள்ள போய் ப்ராடக்ட் எதுவும் உட்காராம இருக்கிறதுக்கு தான் போர் ஃபில்லர் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ கன்சீலர். என்னோட ஃபேஸ்ல அங்கங்க பிக்மெண்டேஷன் இருக்கு. இந்த பிக்மெண்டேஷன் மெயினா என்னோட ஸ்கின் இன்ஃபெக்ஷனால வந்தது. சோ அது தனியா பிளாக்கா தெரியறனால ஒரு நல்ல ஹை கவரேஜ் பட் ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்து இப்போ நான் என்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்க கன்சீலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஹெச்டி கன்சீலர். இதோட ஷேட் வந்து 06 கோல்டன் ரஷ். இதுல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டிண்ட் இருக்கு. கன்சீலும் பண்ணி கலர் கரெக்டிங்கும் பண்ணுது. அதனால இந்த ஷேட் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 6 நான் வந்து ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக தான் ட்ரை பண்ணேன். பட் இதுல ஆரஞ்சு டிண்ட் இருக்கனால அது ஹைலைட்டிங் பண்ணா தனியா ஆரஞ்சா வெளியே தெரியும். சோ இதை நான் வந்து கன்சீல் பண்ண யூஸ் பண்ணிட்டேன். ட்ரஸ்ட் மீ, இது சூப்பரா என்னோட பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் கன்சீல் பண்ணிருது. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ். ஒன்ஸ் இதை நான் பிரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹார்ஷ் லைன் தெரியக்கூடாதுன்றதுக்காக பியூட்டி பிளெண்டர் வச்சு ஈவனா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். பியூட்டி பிளெண்டர் உங்களுக்கு ஈவன் பிளெண்டிங் மட்டும் கொடுக்காம ஏதாவது ப்ராடக்ட் நம்ம எக்ஸஸா போட்டிருந்தா கூட அதையும் அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஸ்கின் மேக்கப்போட பினிஷிங் ஃபிளாலெஸ்ஸா இருக்கும். கன்சீலிங் ப்ராசஸ் ப்ராப்பரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபவுண்டேஷன். பிரஷ்ல வேண்டாம், பிகாஸ் இது வந்து ஒரு ஹைலி மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ரொம்பவே கேக்கியா தெரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ நான் என்னோட பியூட்டி பிளெண்டர்லயே ப்ராடக்ட பிளெண்ட் பண்ணிக்க போறேன். பியூட்டி பிளெண்டரோட வேலை வந்து ஃபிளாலெஸ் பினிஷிங் கொடுக்கறது பிளஸ் எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது தானே. சோ அதனால என் ஸ்கின்னுக்கு தேவையான அளவு அது இருந்தா போதும். அதனால பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போறேன். என்னோட என்டையர் ஃபேஸையும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரஷர்ல டேப் பண்ணி ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் பார்க்க இப்படித்தான் இருக்கு. எனக்கு இந்த பினிஷிங் ஓகேவா இருக்கு. ரொம்ப மேட்டாவும் இல்ல, ரொம்ப ரொம்ப கேக்கியாவும் இல்ல. பார்க்க மேட் பினிஷ் ஈவன் அவுட் பண்ணி காட்டுது ஸ்கின்னை. இதுல நான் பிரைட்னிங்லாம் இன்னைக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் ஏற்கனவே நான் வந்து ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன். சோ பிரைட்னிங் நான் பண்ணல. அப்படி நான் பிரைட்னிங் பண்ணி காமிச்சேன்னா என்னோட அண்டர் ஏரியா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரைட்டா கேக்கியா தெரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கன்சீலர் வச்சு பிரைட்னிங் பண்ணாம நான் இன்னொரு டெக்னிக் வச்சு என்னோட என்டையர் ஃபேஸையும் பிரைட்னிங் பண்ணிக்க போறேன். கீப் வாட்சிங். ஃபவுண்டேஷன் இப்போ போட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரீம் கான்டோர் போட்டுக்க போறேன். கான்டோர் வந்து ரொம்ப என்னோட ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து மேட்டா இருக்கனால இதுக்கு மேல பவுடர் போட்டா கொஞ்சம் கேக்கியா தெரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரீம் கான்டோர் அப்ளை பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் ப்ளூ ஹெவனோட ட்ரையோ பேக். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட் நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. சோ இந்த ப்ராடக்ட்டை நான் இப்போ ட்ரை பண்றேன். பிரஷ்ல கொஞ்சமா எடுத்துட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்வைப் பண்ணாம ப்ராடக்ட்டை ஸ்மூத்தா பிளெண்ட் பண்றேன். சர்க்குலர் மோஷன்ல அண்ட் டேபிங் மோஷன்ல ப்ராடக்ட ஈவனா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோட பேஸ் வந்து நகரக்கூடாது. அதனால நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லேயர் பண்றப்போ நான் கவனமா மைண்ட்ல வச்சிருக்க ஒரே விஷயம், என்னோட ப்ராடக்ட் மேல ப்ராடக்ட் போடுறப்போ கீழே போட்டிருக்க ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகாம இருக்கணும்ன்றதுதான். சோ இப்போ நான் கான்டோர் என்னோட 2 சீக்ஸ்லயும் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட்ல போட போறேன் அண்ட் என்னோட ஜாலையும். இதுக்கப்புறம் கொஞ்சமா கிரீம் பிளஷ் எடுத்துக்க போறேன். கான்டோரோட கிரீம் பிளஷ் ரொம்பவே கிரீமியா இருக்கு. சோ கொஞ்சமா எடுத்துக்கோங்க, தேவைக்கு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்றதா இருந்தா. சி
சோ இதையும் நான் வந்து ஈவனா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹைலைட்டர், இந்த ஹைலைட்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நான் கையில போட்டு பிரஷ்ல எடுத்து தான் அப்ளை பண்ணேன். அவ்வளவா எனக்கு பிக்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல. சோ நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து டைரக்டா அப்ளை பண்றேன். இப்போ என் மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, டைரக்டா நம்ம போடுறப்போ அச்சச்சோ இது வந்து பிளெண்ட் ஆகல, பேட்சியா தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுதான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு பயத்திலேயே தான் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி யாரும் ரிஸ்க் எடுக்காதீங்க. பிகாஸ் என்னோட பேஸ் வந்து பக்காவா செட் ஆயிடுச்சு. நான் தேவையில்லாத ஒரு ரிஸ்க் தான் எடுத்தேன். லக்கிலி எனக்கு வந்து அது ஒர்க் ஆயிடுச்சு. அந்த ப்ராடக்ட் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. சோ ஹைலைட்டரும் முடிச்சாச்சு. இப்போ என்னோட ஃபேஸ நான் பனானா பவுடர் வச்சு பிரைட் பண்ணிக்க போறேன். சேம் ஃபேஸஸோட பனானா பவுடர். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட உங்களோட ஃபேவரட் பனானா பவுடர் என்ன அப்படின்னு கேட்டா நான் ஃபேஸஸ் மட்டும் தான் சொல்லுவேன். அது வந்து அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணுது. சீரியஸா அவ்வளவு ஒரு நல்ல ப்ராடக்ட். சோ இப்போ நான் பனானா பவுடர் வச்சு என்னோட என்டையர் ஃபேஸையும் வந்து செட் பண்ணிக்க போறேன். இது இன்ஸ்டன்டா வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், எஸ்பெஷலி நம்மளோட அண்டர் ஐ ஏரியால. ஒன்ஸ் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டூ மச் பவுடர் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பவுடர் பிரஷ் எடுத்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. என் பக்கத்துல பவுடர் பிரஷ் இல்ல, அதனால யூஸ் பண்ணாத ஒரு ஃபவுண்டேஷன் பிரஷ் வச்சு நான் கிளீன் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு போறோம். ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்கு நான் இன்னைக்கு பொமேட் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லைட்டாவும் இல்லாம ஜஸ்ட் கேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டேன். வேற எதுவும் நான் பண்ணல. கேப்ஸை மட்டும் ஃபில் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் எதுவும் கொடுக்கல. ஒரு கரெக்டான ஷேப் கொடுத்துருக்கேன். ஐ மேக்கப்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஐலைனர் போட்டுட்டு அதுக்கு மேல ஐ ஷேடோ ட்ரை பண்ண போறேன். பிகாஸ் அந்த லைனர் வந்து ரொம்ப விசிபிளா தெரியாம ஒரு மாதிரி ஸ்மட்ஜி எஃபெக்ட்ல போட்டிருக்காங்களோ போடலையோன்ற மாதிரி ஒரு தாட்ல வேணும் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஐலைனர் நல்லா போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு டீப் பிரவுன் ஷேட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த டீப் பிரவுன் ஷேடையே என்னோட அவுட்டர் டு இன்னர் கார்னர்லயும் வச்சு ஈவனா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான் ரெண்டு கண்ணிலையும் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் எடுத்து லைட்டா என்னோட ஐ லிட் அண்ட் இன்னர் கார்னர், ஐ லிட்ல அப்ளை பண்றேன், இன்னர் கார்னர்ல டாப் பண்றேன். ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஐலிட்ல அப்ளை பண்ணிட்டு அதே ஃபிங்கரை வச்சு இன்னர் கார்னர்ல டாப் பண்றப்போ இன்னர் கார்னர்ல ப்ராடக்ட் லைட்டா இருக்கும், ஐலிட்ல கொஞ்சம் நிறைய இருக்கும். சி ஒன்ஸ் மேக்கப் முடிச்சுட்டு நீங்க கண்ணை பாக்குறப்போ அது அழகா இருக்கும். ஒரு ஷிமரி எஃபெக்ட்ல ரொம்ப நிறையவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம வேணும்ன்ற அளவு ஒரு கிளாமா அந்த மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக்கு இன்னைக்கு நான் மேக்கோட லிப் லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸஸோட லிப்ஸ்டிக் பேரு 07 கம்ஃபி மேட் லிப்ஸ்டிக். இப்படிதான் இருக்கு என்னோட லிப்ஸ் பாக்குறதுக்கு. இதை நான் போய் ஆஃப் கேமரால என்னோட ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு வந்துடுறேன். இந்த லுக்ல நான் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப மேட்டா இருக்கிறதுல வந்து விருப்பம் இல்ல. அதனால லைட்டா வந்து லிப் கிளாஸ், பிளெயின் லிப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட என்டையர் ஃபேஸே வந்து ரொம்ப மேட்டா இருக்கு. லிப்ஸும் மேட்டா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால லிப்ஸ்டிக்கு மட்டும் மேல லிப் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லுக் பண்ணலாம்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.